சுவாமிமலை. முருகனுடைய ஆறுபடை வீடுல இதுவும் ஒண்ணு. இப்ப நீங்க பாக்குற காவடியும் இவங்க வாசிச்சுட்டு போற காவடி சிந்தும் மனசுல ரொம்ப நிறைஞ்சிருக்கு. முருகனுக்கு ஆறுபடை வீடு இருக்கு. இந்த முருகன் ஸ்தலத்துல மட்டும்தான் காவடி எடுக்கிற வழக்கம் இருக்கு. பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, இப்படி விதவிதமான காவடிகள் இந்த ஊர்ல இருக்கு. குழந்தைங்களுக்கு காது குத்துன உடனே காவடி எடுக்கணும்னு வேண்டிக்குவாங்க. கல்யாணம் ஆன பிறகு காவடி எடுக்கணும்னு வேண்டிக்குவாங்க. இந்த மாதிரி விதவிதமான காவடிகள், காவடி சிந்துகள். துரிதகதியில வாசிக்கிற இந்த காவடி சிந்துனால காவடி எடுக்கிறவங்களுக்கும் கூட வரவங்களுக்கும் அருள் வந்து ஆவேசம் அடையறதும் உண்டு. அங்க மணிமாறன் நாதஸ்வரம் சொல்லி கொடுக்கிற ஒரு வித்வான நான் சந்திச்சேன். அவர் எனக்கு நாதஸ்வரத்தோட பல டைமென்ஷன்ஸ் பத்தி சொன்னாரு. நாதஸ்வரத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதுல இருந்து நாதஸ்வரம் எப்படி செய்யறாங்கன்னு, நாதஸ்வர வித்வான்கள், நாதஸ்வர பள்ளிகள், நாதஸ்வரம் வாசிக்கிற கோயில் விழாக்கள், ஊர்வலங்கள், இப்படின்னு என்னுடைய அனுபவம் விரிஞ்சுக்கிட்டே போச்சு. நான் கேட்டேன், இந்த நாதஸ்வரத்தோடைய ஆரிஜின் தான் என்னன்னு. முல்லை நிலத்தில் இருக்கின்ற ஆயன் தன்னுடைய ஆணிரைகளை கட்டுப்படுத்துவதற்காக அன்றை மூங்கிலே கண்ட குழல்தான் முதல் இசை கருவி. அது 5 துளைகளை உடையது. பிறகு வசதிக்காக 7 துளைகளை வைத்து ஆக்கி கொண்டான். ஆக இதனை பரிபாடல் சொல்லுகிற போது 5 7 என்று சொல்லுகிறது. இந்த 5 என்ற கருவியை, 5 துளைகளை உடைய கருவியை வங்கியம் என்றும், 7 துளைகளை உடைய கருவியை நெடுவங்கியம் அல்லது பெருவங்கியம் என்றும் அன்றைக்கு சொன்னார். அதற்கு படிப்படியாக ஒரு அழகியல் நோக்கில் இந்த புல்லாங்குழலுக்கு, இந்த நெடுவங்கியத்திற்கு மேலும் கீழும் அணைசு பண்ணி சேர்த்து என்று அடியார்கள் சொல்லுகிறார். இந்த அனசுங்கிறது இன்றைக்கும் வடக்கில் இருக்கிறது. நாதஸ்வரத்தினுடைய கீழ்ப்பகுதிக்கு பெயர் இன்றைக்கு அனசு என்பது. அன்றைக்கு அந்த அனசு எப்படி இருந்ததென்றால், கொன்றைப்பூ மாதிரி, ஆம்பல் பூ மாதிரி, இப்படி மலர் வடிவாக செய்து பொருத்தப்பட்ட அனசு என்று சொன்னார்கள். அது 20 அங்குல நீளத்தில் அமைந்த குழலுக்கு பின்பகுதி முன்பகுதியாக 2 அனசுகள் சேர்த்தார். அதுதான் நாதசுரமாக மாறிற்று. நாதசுரம் என்பது இலக்கிய வழக்கு, நாகசுரம் என்பது பேச்சு வழக்கு. ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் கத்துக்கிற காலத்துல சுமார் 1.25 அடி நீளம் இருக்கும் அந்த நாதசுரம். இந்த சுரம்னு சொல்ற அந்த துவாரம்லாம் இருக்கு இல்லையா, அது அதனுடைய சுத்தளவு ஒரு செண்டு விரல் நுழையக்கூடிய அளவுக்கு பெரிய சுரமா இருக்கும். அதுக்கு நிறைய காத்து வாங்கும், ரொம்ப தம் பிடிச்சி அதை வாசிக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 2 அடி அளவுக்கு திமிரி நாதசுரம்னு, அது ரொம்ப பெரிய திமிரி. அது நான் சொல்றது 4 அடியில் உள்ளது ரொம்ப திமிரி. அந்த நாதசுரம் இப்போ காஞ்சி சங்கர மடத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 அடி நீளத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் திருவானக்காவலில் 2.5 அடி நீளத்துல சமசுதி நாயனம்னு போட்டாங்க. அந்த நாதசுரத்துல மத்தியமம்ங்கிறது சுத்தமா இருக்காது. மத்தியமம்ங்கிற சுரம் கொஞ்சம் கூடவோ குறைச்சலோ இருக்கிறது மாதிரி சுத்தமா பேசாம இருந்தது. அந்த காலகட்டத்துல திருவாவூர்துறை ராஜரத்னம் உள்ள நரசிங்கம்பட்டியில் இந்த நாதசுரம் செய்யற ரங்கநாத ஆச்சாரிய தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் நாதசுரம் போட வச்சு ஒவ்வொரு துவாரத்தையும் மாத்தி 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 போட்டு ஏகப்பட்ட நாதசுரத்தை வீணடிச்சு இப்போ இருக்கிற நாதசுரத்தை, சுத்த மத்தியமங்கிற நாதசுரத்தை இப்ப அவர் தான் கண்டுபிடிச்சு வாசிச்சு பார்த்து அவருக்கு திருப்தியான உடனே இது சரியா இருக்கு, இது இனிமேல் நடைமுறையில இதையே நீங்க தயார் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். அதுதான் இப்ப நடைமுறையில 2 கட்ட 2.5 கட்ட சுதியில இப்ப நாதசுரம் தயார் பண்ணி நாங்க வாசிக்கிறது பூரா அதே தான். கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் ஒரு நாதஸ்வரம் இருக்கிறது. அது மரத்தால் ஆனதல்ல, மற்ற உலோக பொருளால் ஆனதல்ல, கருங்கல்லால் ஆன நாதஸ்வரம். அது கருங்கல்லால் இருப்பது பார்வைக்காக வைக்கப்பட்டதல்ல. இதை கலைஞர்கள், நாதஸ்வர கலைஞர்கள் வாசித்து காட்டி இருக்கிறார்கள். கல் நாதஸ்வரம் பத்தி கேள்விப்பட்ட உடனே
ஆதிகும்பேஸ்வரர் கோயிலுக்கு நான் கிளம்பிட்டேன். நார்த்ல கும்பமேளா மாதிரி இங்க 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மகாமகத்துக்கு ஆதாரமா இருக்கிறதே இந்த ஆதிகும்பேஸ்வரர் கோயில் தான். கல்நாசுரங்கிறது மிகவும் பழமை வாய்ந்த நாசுரம். இதை அவ்வளோ ஈஸியாக வாசிப்புங்கிறது ரொம்ப சிரமம். அந்த முன்னோர்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு வாசிச்சிருக்காங்க. இப்போ உள்ள நாங்கள்லாம் வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதில் இதில் பிரதிமத்திம ராகம் தான் கையாளலாம். அந்த சுத்தமத்திம ராகம்லாம் வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம், முடியாது. அனசு பித்தாளை, பாக்கி நாகசுரம் முழுக்களும் கல்லால் ஆனது. 4 பீஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் பாரநாசுரங்கிறது கொஞ்சம் குளுமையாக இருக்கும். இது கொஞ்சம் கீச்சா 3 கட்டைக்கு திமி நாசுரத்துக்கு உள்ள சவுண்டு இதில் இருக்கும். இந்த கும்பகோணம் டவுனுக்கும் இசைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இசை ஞானம் இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா தன் தொழிலுக்கும் இசைக்கும் சம்பந்தமே இல்லாதவங்க கூட இசையை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க, இசை ஞானத்தோட பாடுறாங்க, ராகங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. தோடி ராஜரத்னம்னு பேரு. இவர் என்ன பண்ணார், இந்த புன்னைநல்லூர் இருக்க, இந்த தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கு மாரியம்மன் கோவில். அந்த மாரியம்மன் கோவில் ஒரு பெரிய உற்சவம் நடந்துட்டு இருக்கு. அதுல இவளுடைய மேளம் வச்சாச்சு. வச்சா 10 மணிக்கு கச்சேரி ஆரம்பம் ஆயிடுத்து. பிரமாதம் நடந்துட்டு இருக்கு. அப்பெல்லாம் கேஸ் லைட்டு, ஒருத்தன் தலையில கேஸ் லைட்டை வச்சு நிற்கிறான். அவன் 15 வருஷமா அவருக்கு கேஸ் லைட்டு தூக்குறான். அவன் என்ன பண்ணா, கச்சேரிக்கு நடுப்புற ஒரு மணி நேரம் வாசிச்சப்புறம் திடீர்னு ஆஹா சபாஷ் அப்படின்னு இந்த கேஸ் லைட் தூக்குறவன் சொல்லிவிட்டான். இத அப்படியே பிள்ளைவாள் கேட்டு இருந்தா. கச்சேரி எல்லாம் முடிஞ்சது. அவனை கூப்பிட்டு ஏன்டா சபாஷ்னு சொன்னேன்னு கேட்டார். நான் உங்களோட 15 வருஷமா இருக்கேன், நீங்க ஒன்னும் பிரமாதமா வாசிட்டே இருப்பேன், ஒரு இடத்துல இருக்கிறத விட இந்த இடத்துல வாசிச்சோட புதுசா இருந்தது, எனக்கு அந்த புதுசா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் சபாஷ்னு கத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இதாண்டா எனக்கு பெரிய அவார்டு அப்படின்னு பிள்ளைவாள் சொன்னார். உத்வபாதகதா பாணி சதுர்பிஸ்தக ராட்சசைஹி உத்வபாதகதா பாணிஹி. எல்லாம் இட்லி, பூரி, பொங்கல், வடை எல்லாம் நல்லா இட்லி பண்ணலாம். ரவா தோசை, மாவு தோசை, ஊத்தப்பம், வேற வெங்காய தோசை, பிரெட் தோசை உண்டு. அப்புறம் மத்தியானம் சாப்பாடுலாம் உண்டு. சாப்பாடு, கறி, கூட்டு, பச்சடி, அப்பளம், ஊறுகாய் எல்லாம் ஒரு சாப்பாடு உண்டு. உங்களுக்கு பாட வருமானு சாதாரணமா கேட்டேன், அசத்திட்டாரு போங்க. குலத்தில் உதித்த மாயல் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கிளடித்தாயே. தையலை போலவே ஒரு வயகத்தில் அம்மா நாங்கள் கண்டதில்லை தாயே. காலினில் சிலம்பு கொஞ்ச கைவல்லை குள்ளுங்க முத்து மாலை அசைய. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. இப்படி சாதாரண மனுஷங்க கிட்ட இருக்கிற இசை ஞானமும் இசை ரசனையும் என்ன பிரமிக்க வச்சிருச்சு. செல்வ களஞ்சியமே எந்தன் கலி தீத்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. புல்லாங்குழல் தான் நாதஸ்வரத்துக்கு முதல் வடிவமா இருந்திருக்கு. ஆனா இப்போ புல்லாங்குழல் வாசிக்கிற எல்லாருமே நாதஸ்வர சம்பிரதாயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
கோயில்ல நடக்கிற எல்லா வைபவங்களுமே, அதாவது விடிய காலையில சாமியோடைய திருப்பள்ளி அடிச்சு சாமி புறப்பாடு, வீதி ஊரா போறதுல இருந்து சாமி நித்திரைக்கு போற பள்ளியறை பூஜை வரைக்கும் நாதஸ்வரம் தான் இந்த வைபவங்கள் எல்லாம் என்ரிச் பண்ணுது. சாமி புறப்பாட திருச்சேரை சாரநாத பெருமாள் கோவில்ல ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டு நான் அங்க போயிருந்தேன். கோயில்ல இருந்து சாமியை வெளியில எடுத்துட்டு வரும்போது நாதஸ்வரத்துல வாசிக்கிற இசைதான் மல்லாரி. இந்த மல்லாரிக்கு சாகித்யம் எதுவும் கிடையாது, அதாவது குறிப்பிடுற மாதிரி பாடல் வரிகள் எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாம இந்த மல்லாரிய நாதஸ்வரத்துல மட்டும்தான் வாசிக்க முடியும், வேற எந்த இசைக்கருவிலையும் இந்த மல்லாரிய வாசிக்க முடியாது. மல்லாரிலேயே பல வகைகள் இருக்கு. திருபுட தாள மல்லாரி, ஆதி தாள மல்லாரி, பிசர சாபு மல்லாரி அப்படின்னு பல வகைகள் இருக்கு. கோயில்ல இருந்து கடவுளை வீதி உலாவா எடுத்துட்டு வரும்போது இந்த மல்லாரியை இசைப்பாங்க. கடவுள் இந்த இசையில, இந்த மல்லாரி இசையில மிதந்து வர்றதாக பக்தர்களுக்கு ஒரு உணர்வு.